எம்மாடி உன் வீட்டுக்கார எங்கம்மா கூப்பிடு. ஏங்க இது சாத்தானுடைய திருவிளையாடல். உங்கள் கூடாரத்துக்குள் சாத்தான் மீண்டும் புகுந்து விட்டான். பேய் பிசாசு அண்டாமல் இருக்க மீண்டும் இயேசுவின் நாமத்தை ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஏப்பா முருகேசா, நான் தானே இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஆமாங்க. நான் வந்து தானே உங்கள்கிட்ட பேசி சர்ச்சைக்கு அழைச்சிட்டு போய் மதம் மாத்தினேன். ஆமா. நீங்க 2 பேரும் திடீர்னு நேத்து போய் தாய் மதம் திரும்புறேன் தங்கச்சி மதம் திரும்புறேன்னு போயிட்டீங்க. என்கிட்ட வந்து கேட்டீங்களா நீங்க 2 பேரும் ஏதாச்சும்? உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு செஞ்ச விஷயத்த நீங்க 2 பேருமே குட்டிச்சோறாக்கி விட்டீங்க. இங்க பார், உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நடக்கிறது எங்களோட ஆட்சி, தொலைச்சு போடுவேன். மரியாதையா இன்னைக்கே பாஸ்டரோட போய் சர்ச்சில் மதம் மாறிடுங்க. மதம் மாறினாதான் பிசிக்கு போயிருவோமாம்ல. மா, நம்ம சர்டிபிகேட்ல எல்லாம் எஸ்சின்னு தான் இருக்கும். சர்ச்சில் மட்டும்தான் நம்ம மதம் மாறி இருப்போம். உன் பேர் அப்படியே தான் இருக்கும், உன் மதம் அப்படியே தான் இருக்கும், எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை சொல்லி தானே மதம் மாத்தணும் உங்களை. அப்ப அந்த இயேசுவையும் ஏமாத்துறீங்க. டேய், என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? எல்லாம் நீங்களும் உங்க குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கணும் தான்டா செய்யறோம். இதுவரை நீங்க செஞ்ச காரியமே பயங்கரமா இருக்கு. போதும் போதும், கிளம்புங்க. இப்ப எங்களுக்கு நல்லா தெளிஞ்சு போச்சு, உங்க பித்தலாட்டமும் புரிஞ்சு போச்சு. மதம் மாறினாதான் நல்லது செய்யும்னா அந்த சாமியே தேவையில்ல. எங்கேயோ உள்ள இயேசுநாதரை விட பக்கத்தில் உள்ள எசக்கி அம்மாவே போதும். பாஸ்டர், அங்க பாத்தீங்களா, சங்கிங்க உள்ள பூந்துட்டானுங்க. இனிமே ஒன்னும் ஆகாது, வாங்க போவோம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க உங்க பைபிள், நீங்களே வச்சுக்கிடுங்க. ஏய், உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் நல்லது செய்யலாம்னு செஞ்சா உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டீங்க. எக்கேடு கெட்டோ போங்க. வாங்க பாஸ்டர். தேர்தல் வருதுல்ல, ஓட்டு கேட்டு வருவானுல்ல, அப்ப வச்சுக்கிடுவோம். வீட்டுக்குள்ள எங்கேயும் கிறிஸ்துவ அடையாளமே இருக்க கூடாது. எல்லாத்தையும் மாத்திடுங்க. ஒரு ஹிந்து வீடாட்டம் மாறிடுங்க. கணம் நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எழில்மலை அவர்கள் சமூகத்தில் உயர்ந்த செல்வாக்குமிக்க ஒரு மனிதர். ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்து இன்று உயர்ந்து நிற்பவர். 10,000 பேருக்கு மேல் தமிழிலே பெயர் வைத்த ஒரு தமிழ் பற்றாளர் அவர். அவருடைய வளர்ச்சியை பொறுக்காமல் இந்த ஆதிக்க சக்திகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். அவர் ஒரு இந்து ஆதி திராவிடர் இல்லை என்று. ஆனால் அவர் ஒரு இந்து ஆதி திராவிடர் தான் என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. அவருக்கு இந்து முறைப்படி நடைபெற்ற திருமணத்திற்கான டிஜிட்டல் ஆல்பம் இது. மேலதாளங்கள் முழங்க, வேதங்கள் ஓத, இந்து திருமண சடங்குகளோடு நடைபெற்ற திருமணம். இதை தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இவர் இந்து ஆதி திராவிடர் தான் என்பதற்கான அரசு வழங்கிய சான்றிதழ்கள் இவை. இந்த ஆதாரங்கள் மூலம் எனது கட்சிக்காரர் இந்து ஆதி திராவிடர் தான் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. எனவே இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் அகஸ்டின், உங்கள் மனைவியுடைய பேரை என்னன்னு இங்கே சொல்ல முடியுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மயிலாட், எனது கட்சிக்காரர் பேர் எழில்மலை. தேவையற்ற கேள்விகள் மூலமாக இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். எழில்மலையா? ஆமாம். அகஸ்டின்ங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. நீங்க ஏன் சார் பதறீங்க? அவர் பேர் எழில்மலை தான். சார் 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 சார், ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் எம்எல்ஏ அகஸ்டின், சொல்லுங்க. சார், என் பேரு எழில்மலை, அகஸ்டின் இல்ல. உங்க பேரு அகஸ்டினா இல்ல எழில்மலையா இல்ல முருகனா? சொல்லுங்க அகஸ்டின். கெசட்ல என் பேரு எழில்மலைன்னு தான் இருக்கு, மாத்தியாச்சு. சரி, எந்த பேரு எழில்மலையா மாத்துறீங்க? சொந்த பேரை சொல்ல இவ்வளவு யோசனையா? என்ன எம்எல்ஏ சார், கூண்டுல ஏறணும்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. சரி, எந்த பேர்ல இருந்து எழில்மலைக்கு மாத்துனீங்க? முருகனா அகஸ்டினா? முருகன் 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 முருகன். நம்ம முருகனையா ஏமாத்துனீங்க? அதாவது
எங்க கட்சியோட தலைவர் Right. தொண்டர்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கணும்னு உத்தரவு போட்டாரு. Okay. அதனால இந்த தொகுதியில 10,000 பேரை திரட்டி அவங்க எல்லாருக்கும் அழகிய தமிழ் பேர் வச்சோம். அப்ப நானும் என் பேரை தமிழ்ல எழில்மலைன்னு மாத்திக்கிட்டேன். ஓ, அந்த 10,000 பேர்ல செத்து போனவங்க அப்பாவும் ஒருத்தர் தானே? ஆமா. சரி, உங்க பேரை எதுக்காக மாத்தினீங்க? எங்க தலைவர் தமிழ்ல பேரை மாத்த சொன்னாரு. தமிழ்ல பேரை மாத்தணும்னு முருகங்கிற பேரை எழில்மலைன்னு மாத்தினேன். சரி, உங்க தலைவர் பேரே தமிழ் இல்லையே, ஏன் உங்க தலைவருக்கு பேர் மாத்தல? யுவர் ஆனர், அவர் ஆங்கிலத்துல பேர் வைக்கிறாரு இல்ல அரபில பேர் வைக்கிறாரு, அது அவரோட சொந்த விவகாரம். அதை ஏன் இவர் இங்க இருக்கிறாரு? வாதிக்கு அந்த பேர்ல என்ன கவலை? அதுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓஹோ, சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். எது தமிழ் பேர் எது மாற்று மொழி பேர் தெரிஞ்சுக்க வேணாமா? எழில்மலைங்கிறது தமிழ் பேர் இல்லையா? எழில்மலை என்பது தமிழ் பேர் தான். ஆனா என்ன ஆனா? அப்ப முருகன் என்ற பேர் தமிழ் பேர் இல்லையா? சொல்லுங்க மிஸ்டர் அகஸ்டின், முருகன் தமிழ் பேரா இல்லையா? வைக்கலையா? முருகன் தமிழ் பேரா? தமிழ் கடவுள் பெயரே தமிழ் இல்லைன்னு சொல்லிவிட்டானுவ. முருகன் தமிழ் பேர் இல்லையா? விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று அருணகிரியார் தமிழில் அழகாக பாடியிருக்கிறார். மூ என்றால் முகுந்தனை குறிக்கும், ரூ என்றால் ருத்ரனை குறிக்கும், கா என்றால் நாபி கபலத்தில் பிறந்த பிரம்மனை குறிக்கும், முருகா என்றால் மும்மூர்த்திகளையும் குறிக்கும். இப்படி முருகனை பற்றி அருணகிரியார் பாடிய முருகன் தமிழ் பேர் இல்லையா? முருகன் தமிழ் கடவுள் மட்டுமல்ல, இந்த தமிழுக்கே சொந்தக்காரன். இந்த உலகத்தில் வாழும் அத்தனை தமிழர்களுக்கும் அவன் கடவுள். ஜட்ஜையா, நான் பெரிய தமிழ் அறிஞர்லாம் கிடையாது. எளியவன். மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஐயா வக்கீல் ஐயா சொல்றது போலலாம் எனக்கு தமிழை பத்தி அவ்வளவா தெரியாது. மிஸ்டர் அகஸ்டின், உங்க மனைவி பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சார், உங்க துணைவி பேர் கேட்கல சார், உங்க மனைவி பேர் தான் சார் கேட்டேன். ஜெசிந்தாங்க. ஓ, ஜெசிந்தாவா? அவங்க எந்த மத முறைப்படி வாழ்றாங்க? அதெல்லாம் அவங்க விருப்பங்க. அவங்க விருப்பத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. அவங்களுக்கு எந்த மதம் பிடிக்குதோ அந்த மதப்படி வாழ்றாங்க. அவங்க விருப்பப்படினா அது வந்து முழுகாம சொல்லுங்க சார். அவங்க கிறிஸ்துவ மத முறைப்படி தான் வாழ்றாங்க. நோட் த பாயிண்ட் மை லார்ட். இவரது மனைவி ஜெசிந்தா கிறிஸ்தவ முறைப்படித்தான் வாழ்கிறாங்க என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு திருமணமான தேதி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. 26/2/2010. நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஏங்க, திருமண நாள் யாராச்சும் மறப்பாங்களா? 26/2/2010 தாங்க. சரி, திருமணமான உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? என்னங்க இப்படி கேள்வி கேட்குறீங்க? திருமணம் முடிஞ்சா பெத்தவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்களா? நானும் என் மனைவியும் என் பெத்தவங்க காலில் சாஷ்டாங்கமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். இவர் சார்பாக கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட திருமண ஆல்பத்தில் ஒரு இடத்தில் கூட அப்பா அம்மா இல்லை. இல்ல சார், எங்க கல்யாணத்துல எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. இல்ல சார், அவங்க இறந்து போயிட்டாங்க. உங்க அப்பா 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி இறந்துட்டாரு இல்லையா? ஆமா. உங்க அம்மா 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி இறந்தாங்க இல்லையா? ஆமா. கல்யாணத்துல இருந்தாங்கல்ல, 2010ல உயிரோட இருந்தாங்கல்ல. மை லார்ட், இவர் சார்பில் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ, போட்டோ, ஆல்பம் எல்லாமே இந்த வழக்கு தொடரப்பட்ட பிறகு ஜோடிக்கப்பட்டவை. இவரது திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் தான் நடந்தது என்பதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. கொடுப்பா. இந்த ஆல்பம் இவர்கிட்ட எப்படி கிடைச்சது? இவர் இன்னும் சர்ச்சைக்கு சென்று கொண்டும் அல்லோலியா பாடிக்கொண்டும் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான வீடியோ ஆதாரம். இது வேறையா? இவர் திருமணத்தின் போதே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிவிட்டார். முருகன் என்ற பெயர் காமாட்சிபுரம் சர்ச் பதிவேட்டில் அகஸ்டின் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளோம். ஏங்க, அகஸ்டின் இல்லைங்க, முருகன் என்கின்ற அகஸ்டின் தான் இருக்கு. நன்றி அகஸ்டின், நன்றி அகஸ்டின். இவனை வச்சுக்கிட்டு ஐயோ. மை லார்ட், கிறிஸ்தவராக பிசி பட்டியலில் உள்ள இவர் போலியாக எஸ்சி சான்றிதழ் வாங்கி எம்எல்ஏ ஆகியுள்ளார். அதற்கான ஆதாரங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மை லார்ட், இவர் இன்னும் கிறிஸ்தவராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான கடைசி ஆதாரம் இதோ.
முடிச்சிட்டான். இந்து மத அடையாளங்களை இவர் எப்போதுமே நெற்றியில் வைப்பதில்லை. இந்து மத நம்பிக்கை இல்லாத ராமசாமி நாயக்கர் போட்டோவும் கிறிஸ்தவ அடையாளங்களான போட்டோக்களை மட்டுமே வீட்டில் வைத்துள்ளார். இந்த வழக்கு எப்போது தொடரப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை இந்து மத அடையாளங்களை வீட்டில் வைத்துள்ளார். இந்த நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் ஏமாற்றுவதற்காக இப்போது விபூதி குங்குமம் நெற்றியிலே இட ஆரம்பித்துள்ளார். அதுவும் இல்லாமல் அல்லோலியா சொன்ன வாய் இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறது. இது கோர்ட்டை அவமதிக்கும் செயல். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் விசாரணை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டத்தில் கலெக்டராக வேலை பார்த்துருக்கேன். இந்த கோர்ட்டில் சில உண்மையை சொல்ல நினைக்கிறேன். பட்டியலின மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதுகிறப்ப அவங்க பட்டியலினத்தில் தான் இருக்காங்களான்னு நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். உதாரணமாக நீட் தேர்வு எழுதுகிறப்ப அரசு மருத்துவக் கல்லூரி சேர்க்க முன்னாடி இந்து முறைப்படி தான் வாழ்கிறாங்களான்னு நாங்கள் ஆய்வு செய்யணும். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. மேலிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் வரும், அவங்கெல்லாம் இந்து தான் சொல்லி எங்களை சர்டிஃபிகேட் பண்ண சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குற்ற உணர்வு ரொம்ப நாள் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் எம்பி எம்எல்ஏ தேர்தலில் தனித்தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க பல பேர் போட்டிடுறாங்க. இந்து ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட் வாங்கி தான், போலியா சர்டிஃபிகேட் வாங்கி தான் எலெக்ஷன் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. ஆனால் பெரும்பாலும் எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கோர்ட்டு இவங்களை முறையாக விசாரிச்சாங்கன்னா பல பேர் பதவி பறிபோகும். திருமணம், சடங்கு, சம்பிரதாயங்களை ஒருவர் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார் என்பதற்கான ஆதாரம் பெயர் ஸ்டெல்லா மேரி. அவங்க கிறிஸ்தவ முறைப்படி தான் வாழ்றாங்க. அவங்க மக இறுதி சடங்குல நான் கலந்துக்கிட்டேன். அவங்க மகளுக்கு கிறிஸ்தவ முறைப்படி தான் இறுதி சடங்கு நடந்தது. நான் என் பொண்ணுக்கு இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கல சார். அவ ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல சார். பெண்களுக்குள் ஆனா அவங்க இந்த ஆதி திராவிடன் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் சப் கலெக்டர் வரை வந்திருக்காங்க. இதற்கு என்னால் எதுவும் பண்ண முடியல. இதான் உண்மை, இதான் எதார்த்தம். நன்றி. நீங்க போகலாம். உங்க பேர் என்ன? பேர் தட்சணாமூர்த்திங்க சார். ஓ, உங்களுக்கு குடும்பத்தோட கொள்ளடிச்சிருக்கீங்களே அந்த கூட்டம் தான் நீங்க? சார் அதெல்லாம் இல்லைங்க சார். நான் சில்லறைப்புறவு கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரியா வேலை பார்க்குறேன் சார். ஓ, போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து எஸ்சி கோட்டால வேலைக்கு சேர்ந்தது நீங்க தானே? அதெல்லாம் இல்லை சார். நான் இந்து ஆதி திராவிடர். ஓ அப்படியா? எவிடன்ஸ் நான் காட்டுறேன். இந்த வீடியோவை பாருங்க. சரி, அதை விடுமோ. அவங்களும் நம்ம ரத்த சொந்தம் தான். 1-2 கிறிஸ்தவர்களுக்கு இந்து ஆதி திராவிடர்னு நானே சர்டிஃபிகேட் கொடுத்தது உண்மைதான். பொழைச்சி போகட்டுமா? மயிலாட், இதோ எவிடன்ஸ். இந்தாங்க சார். தேங்க்யூ. நான் மட்டும் இல்லம்மா, ஆரையும் அப்படித்தான், தாசில்தாரும் அப்படித்தான். ஏன் உங்க தொகுதி எம்எல்ஏ முருகன் இருக்காரு, அவரே கிறிஸ்தவர் தான். அவருக்கு இந்து ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட்டை கொடுத்து இந்த தனி தொகுதி காமாட்சிபுரத்துல ஜெயிக்க வச்சதே நாங்க தான். அது தெரியுமா உனக்கு? இப்போ என்ன சொல்றீங்க மிஸ்டர்? ஆமாங்க சார், நான் கிறிஸ்டின் தான் சார். ஓ, அகஸ்டின் எம்எல்ஏக்கு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது நீங்க தான் சார். அவர் ஏற்கனவே இந்து ஆதி திராவிடர்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தார் சார். அதை வச்சு எங்கள் தொகுதியில் எம்எல்ஏவை நின்ன போது அவருக்கு இந்து ஆதி திராவிடர்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க நான் கொஞ்சம் சிபாரிசு பண்ணேன் சார். அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். அப்போ நீங்கள் விசாரிக்கல அகஸ்டின் இந்து ஆதி திராவிடர் தானே நீங்க நேரில் போய் கன்ஃபார்ம் பண்ணல? அப்படின்னா இதை போல எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? காமாட்சிபுரத்தில் ஒரு 25 பேருக்கு கொடுத்துருப்பேன் சார். ஓ, இதெல்லாம் அந்த ஆர்ஐக்கும் தாசில்தாருக்கும் தெரியுமா? சார் அவங்க சொல்லித்தான் சார் நானே அதை பண்ணிட்டு இருந்தேன். நோட்டீஸ் பாயிண்ட் ஒரு ஆனர். கொன்னே விட்டான் நம்மள. இவனாச்சு ஏதாச்சும் பண்ணுவானா? உங்க பேரு? அருள்தாஸ். மிஸ்டர் இருள்தாஸ், சாரி மிஸ்டர் அருள்தாஸ், இப்போ நீங்க ஹிந்துவா தானே வாழ்றீங்க? அது மிஸ்டர், யோசித்து பிரயோஜனம் இல்லை. வில்லேஜ் ஆஃபீஸர் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டார். இல்லை, நான் கிறிஸ்துவ மதப்படி தான் வாங்குறேன். குட். வெள்ளைக்காரன் கழட்டி போட்ட சட்டையை நீங்க இன்னும் போட்டுட்டு அலையறீங்க இல்லையா? எம்எல்ஏ அகஸ்டினுக்கு இந்து ஆதி திராவிடர்னு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது தெரியுமா தெரியாதா? விவா பரிந்துரை செஞ்சதை ஏற்றுக்கிட்டு நானும் பரிந்துரை செய்கிறது தான் வழக்கம். அப்போ நீங்க தெரிஞ்சுதான் கொடுத்தீங்க? இது நான் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அப்ப நீங்க போகலாம். மிஸ்டர் அன்பரசு, நான் தான். உங்க உண்மையான பேரு? சோமுவேல் தாஸ்.
சாமுவேல் தாஸை நீங்க அன்பரசாக மாறியது நீங்க தமிழ் மீது கொண்ட காதல் இல்லையா? ம் ஓகே. எப்ப நீங்க பேரை மாத்தினீங்க? 10ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு. போலீஸ் சர்டிபிகேட் கொடுப்பது தண்டனைக்குரிய குற்றம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நீங்க தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கீங்க. இவனுமா? அகஸ்டின் கிறிஸ்தவர்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்? காமர்ச்சிபுரம் சர்ச் பாஸ்டர் மிஸ்டர் சாண்ட்ரூ என்னுடைய ஓன் பிரதர். ஓ அப்படியா? பரதேசி செத்துட்டான். மிக்க நன்றி அன்பரசு, நீங்க போகலாம். சொல்லுங்க சார். இன்னைக்கு அவங்கள மாதிரி ஆட்களை பெருசா எதிர்த்து உங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க திறமையான வக்கீலா இருக்கிறத விட நீதிபதிகளுக்கு தெரிஞ்ச வக்கீலா இருந்தாதான் வெற்றியே கிடைக்கும். உங்க எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. இந்த பிரச்சனையை சட்டத்தின் மூலம் கையில் எடுத்து ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பாத்தீங்கன்னா மந்திரியா இருக்கிறவங்களே அவங்க கீழ்கோர்ட்ல தண்டனை வாங்கிட்டு மீண்டும் வந்து மேல் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிக்கிட்டு மந்திரி ஆயிட்டாங்க. எங்கள் ஊர்லேயே படித்தவங்க கம்மி தான் சார். நாங்கள் 2 பேரும் எப்படியாவது போராடி நீட்டில் பாஸ் பண்ணி வெளியே வந்துடலாம், டாக்டர் ஆயிடலான்னு கனவோடு இருந்தேன் சார். எங்களோட இடஒதுக்கீட்டை எங்களுக்கே தெரியாமல் மதம் மாறி போனவங்க எங்கள் வயிற்றில் அடித்தா எப்படி சார் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியும்? சட்டத்தை நம்பி தானே சார் நாங்களே இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்குகளும் நீதிகளும் பணக்காரங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. நீங்க இந்த கோர்ட்ல ஜெயிச்சீங்கன்னா அவங்க மேல இருக்க கோர்ட்ல 50 லட்சமோ 1 கோடியோ செலவு பண்ணி தீர்ப்பை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த 1 கோடியை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதை உங்க எதிர்காலத்துக்கு வச்சுக்கோங்க. பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டிடலான்னு பார்க்குறீங்களா சார்? இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலன்னா யாரோ ஒருத்தட்ட கொடுத்து கேஸ அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க போறாங்க. இந்த யதார்த்தம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்புறம் எதுக்கு சார் சட்டமும் தர்மமும் இருக்கு? அதெல்லாம் அவங்கள மாதிரி பணக்காரங்களை பாதுகாக்கதாப்பா இருக்கு. எந்த ஏழையை பாதுகாக்கப்பா சட்டமும் காவல்துறையும் இருக்கு? இந்த கேடுகட்ட ஆட்சியில எந்த ஏழைக்குப்பா சட்டத்தினால நீதி கிடைச்சிருக்கு? அநியாயம் பண்றவங்களை ஆண்டவன் ஆட விட்டு பார்க்கறான் சார். ஆனா முடிவு எங்க கையில இருக்கு. ஏற்கனவே உங்க மாமா கால் இழந்து போன மாதிரி நாளைக்கு மச்சாலுக்கும் ஒரு கெடுதல் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மிரட்டி பாக்குறீங்களா சார்? இது எங்களுக்கான நேரம் சார். களத்துக்கு வந்துட்டோம், கண்டிப்பா ஜெயிப்போம். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம் சார். உங்க பேரு ஹிந்துவா கிறிஸ்டினா? என் பேர் இந்துதா சார். என் கட்சிக்காரர் எழில்மலை அவர்களை நீங்க சந்திச்சது உண்மைதானே? உண்மைதா சார். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இவர் எனது கட்சிக்காரரை தனிமையில் சந்தித்திருக்கிறார். தவறான நோக்கத்தோடு தவறான சிந்தனையோடு போய் சந்தித்திருக்கிறார். இது போன்ற கண்ணியம் இல்லாத பெண்களால் தான் சமூகத்தில் நற்பெயரோடு இருக்கக்கூடிய எனது கட்சிக்காரர் போன்றோருக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். குறுக்கு விசாரணை அவ்வளவுதானா? எஸ் யுவர் ஆனர். நான் திரு அகஸ்டின் அவர்களை நேர்ல போய் சந்திச்சேன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் அவரோட கீழ்த்தரமான எண்ணத்துல தனிமைங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கிட்டாரு. நான் அங்க தனியா போகல, என் கூட பாரதியும் வந்திருந்தான். அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட வேலை பார்க்கிற திரு ஒண்டி வீரனும் அங்கதான் இருந்தாரு. அவருக்கு குடும்பம், அதாவது அவருக்கு மனைவி ஜெசிந்தா, அவருக்கு மகள் ஜெனிஃபர், அவருக்கு மகன் செபாஸ்டியன் சைமன், அவியலும் அங்கதான் இருந்தாவ. இது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் உங்க முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. புது வெடிகுண்டா இருக்கே. அந்த வீடியோவில் திரு அகஸ்டியன் அவர்கள் அவருடைய திருமணத்தின் போது கிறிஸ்தவரா மதம் மாறி இருக்கிறதா அவரே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்துன்னு போலியான சான்றிதழ் வச்சிருக்கதா வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல சில கோரிக்கைகளை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். பர்மிஷன் கிராண்டட். சட்டத்துக்கு புறம்பான இந்த மோசடிக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் உடந்த. சட்டப்படி எங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இது. அது எங்க மக்களுக்கே கிடைக்கணும். சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டு பொருளாதாரத்தால பின்தங்கி போராடி வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் குரலா நான் இதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த வழக்கை சுமதி மேகவர்ணம் பிள்ளை ஆகிய எனது தலைமையில்
ஜஸ்டிஸ் திரு முகமது கலாம், ஜஸ்டிஸ் திரு லெஸ்லி வசந்தகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதில் முரண்பாடு இல்லாமல் 3 பேரும் ஒருமித்த தீர்ப்பை வழங்கியுள்ளோம். அந்த தீர்ப்பின் விவரம்: அகஸ்டின் என்கிற எழில்மலை தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை மறைத்து போலி சான்றிதழ் கொடுத்து தனி தொகுதியில் போட்டியிட்டது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றத்தை அவர் தெரிந்தே திட்டமிட்டே செய்துள்ளார் என்பதும் நிரூபணமாகியுள்ளது. எனவே அவர் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது செல்லாது என இந்த கோர்ட் அறிவிக்கிறது. இந்த குற்றத்தை அவர் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் செய்துள்ளதால் அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மேலும் அவரது பெயரில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், மனைவி மற்றும் மகன் மீதுள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. அதோடு இவர் இனி வாழ்நாள் முழுவதும் மக்கள் பிரதிநிதியாக போட்டியிட இந்த கோர்ட் தடை விதிக்கிறது. இந்த தீர்ப்பு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. இது போன்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். மேலும் இந்த குற்றத்திற்கு துணை போன கிராம நிர்வாக அதிகாரி தட்சிணாமூர்த்தி, வருவாய் ஆய்வாளர் அருள்தாஸ், தாசில்தார் அன்பரசன் ஆகியோரும் குற்றவாளிகள் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இவர்கள் 3 பேரையும் உடனே பணி நீக்கம் செய்ய இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. மேலும் தலா 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் இந்த வழக்கை தொடர்ந்த செல்வி இந்துவின் தந்தை வாஞ்சிநாதன் மீதான குண்டுவீச்சு வழக்கில் போதிய வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் எந்தவிதமான மேல் நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் மக்களின் சேவகர்கள், அரசியல்வாதிகளின் வேலைக்காரர்கள் அல்ல என்பதை இந்த கோர்ட் நினைவூட்டுகிறது. எனவே வாஞ்சிநாதன் மீதான குண்டுவீச்சு வழக்கை இந்த கோர்ட் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கிறது. சம்பவம் நடந்த காமாட்சிபுரம் போலீஸ் சரக போலீஸ் ஆய்வாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் வருகிற 7ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். இந்த வழக்கின் மூலம் மாநில அரசிற்கு சில கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய நிலைக்கு இந்த நீதிமன்றம் தள்ளப்பட்டுள்ளது. இந்து ஆதி திராவிடர் என்று போலி ஜாதி சான்று வைத்துள்ளவர்கள் அனைவரின் சான்றிதழ்களையும் கண்டறிந்து அவைகளை உடனே ரத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கு தவறான சான்றிதழ் வழங்கிய கிராம நிர்வாக அதிகாரி, வருவாய் ஆய்வாளர், தாசில்தார் ஆகியோரை உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும். இந்து ஆதி திராவிடர் என்று போலி ஜாதி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்த அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களையும் உடனே பணியில் இருந்து நீக்க வேண்டும். அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இந்து ஆதி திராவிடர் என்று போலி ஜாதி சான்றிதழ் கொடுத்து தனி தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளை கண்டறிந்து உடனே அவர்களை அந்த பதவிகளில் இருந்து நீக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தும் தனி தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்கிய அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. இந்த உத்தரவுகளை செயல்படுத்தும் போது அதில் ஈடுபடும் அதிகாரிகள் தவறான தகவல்களை அளித்தது தெரிய வந்தால் அவர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். இந்த உத்தரவுகளை 3 மாதங்களுக்குள் முழுமையாக செயல்படுத்தி அறிக்கையை இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்ய தலைமை செயலாளருக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம். அடா என் நண்பா, வாடா என் நண்பா, அழகான உலகத்தை வெளியே வா பார்ப்போம், அன்பான இதயத்தை இங்கே வா காண்போம். வாடா என் நண்பா, வாடா
அழகான உலகத்தை வெளியே வா பார்ப்போம்.